கடாயில் 50 கிராம் கொள்ளை சேர்த்து மிதமான தீயில் கலர் மாறுற வரையும் வறுத்து ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தண்டு, கட் பண்ணிய 2 தக்காளி சேர்த்து அரைத்து எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்த புளி கரைசலில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கீறிய 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு, இடித்த 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் நுரைச்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தாளிப்பதற்கு கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சேர்த்துடலாம். கொள்ளு ரசம் ரெடி.